குலசேகர ஆழ்வார் திருக்கண்டபுரத்துக்கு வந்தார். கிருஷ்ணனை தானே பாடியிருக்கணும், அவருக்கு பார்க்குற இடமெல்லாம் ராமர். அதனால கிருஷ்ணரை ராமரா நினைச்சுண்டு பாடினார். எப்படி பாடினார்? தன்னை கௌசல்யா நினைச்சுன்னு பாடினார். அப்ப கௌசல்யா ராமரை பார்த்து என்ன பாடுவோம்? தாலாட்டு பாடுவோம். மனு புகழ் கௌசலை மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கர்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. 10 பாசுரங்கள் தாலாட்டு. முழு ராமாயணத்தை பாடியிருப்பார். இது வாலியை கொன்று அரசிளைய வானவர்க்கு அளித்தவனே. அப்புறம் சிற்றவைத்தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ, ஸ்ரீராமா தாலேலோ, ராகவா தாலேலோ, சீதை மணாளா தாலேலோ. இந்த மாதிரி ஒரு தாலாட்டு இன்னொருத்தர் எழுதியிருக்கவே கௌசலை கூட பாடினதில்லை. வாஸ்தவமாக நீங்கள் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா கௌசல்யாக பாட்டுக்கும் இதுக்கு ரொம்ப சம்பந்தம், கிலோ எத்தனை வேலை தான். அவள் ஒன்றும் பாடினதாவே இல்லை. ராமருக்கு தாலாட்டுனா எங்க குலசேகர ஆழ்வார் பாடி கேட்கணும். அந்த பாசுரத்துக்கு நிகர் அதுவே தான்.